இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா, இப்பதான் கிளம்பி போறா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஹெவி டிராஃபிக், அதான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை பார்க்காமலே கிளம்பி போனதுக்கு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னா. அப்போ நான் லேட்டா வந்ததுக்கு யார்கிட்ட சாரி சொல்றது? ஐயோ, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்றதாலதான் சொல்ல முடியாம கிளம்பிட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாரு? நான் புஷ்பராஜ் பேசுறேன். புஷ்பராஜ் நீங்களா? நான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு இப்பதான் கிளம்பினேன். ரொம்ப சாரி சார், கோச்சிக்காதீங்க. எதுக்குங்க இத்தனை சாரி? அம்மா கிட்டயும் சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. லேட்டா வந்தது என்னோட மிஸ்டேக். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னால நேர்ல கன்வே பண்ண முடியல, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏகப்பட்ட சாரி முடிஞ்சு இப்ப தேங்க்ஸா? அப்போ நான் லேட்டா வந்ததுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன சார் நீங்க போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் சாரி கேட்டுதானே ஆகணும். அப்புறம் உங்க பர்ஸ் அம்மா கிட்ட இருக்கு, மறக்காம வாங்கிக்கோங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன், கண்டிப்பா மறக்க மாட்டேன். அப்புறம் எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா நம்ம மீட் பண்ணலாம். ஃப்ரீயா இருக்கிறப்போ கண்டிப்பா எங்க வீட்டு பக்கம் வாங்க சார். ஃப்ரீயா இருக்கிறப்போ ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்கிறப்போ நான் கண்டிப்பா வந்துட்டு போறேன். பாய். பாய் சார். உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டேன், இப்போ ஓகேவா? இசை, பொம்மை எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே இசை, நான் கிளம்பட்டுமா? ஆமா, புஷ்பா தான். கிளம்பட்டுமா? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். கொடுங்க. தம்பி, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் அதை எங்க மிஸ் பண்ணேன்னு நானே மறந்துட்டேம்மா. நீங்க தான் கால் பண்ணி சொன்னீங்க. அப்புறம் இதுல செக் பண்றதுக்கு என்ன இருக்கு? சரிங்கம்மா, நான் வரேன். சரிங்க தம்பி. தம்பி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு அவசியம் வந்துட்டு போங்க. ஷூர் ஷூர். பாய். சரிங்க. பாய். பாய். வரேங்க, வரேன். போன்ல பேசின பொண்ணோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. எங்கன்னு தான் தெரியல. பட் லேடிஸ் வாய்ஸ் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தானே இருக்கும். இட்லிக்காரமா, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? இட்லிக்காரமா, நீங்க சொன்னீங்கன்னு சொன்னதுமே என்ன உள்ள விட்டுட்டாங்க. இவ்ளோ பெரிய ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு கஸ்டமரா? வீடே அரண்மனை மாதிரி இருக்கு இட்லிக்காரமா. எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் வயிறு இருக்குல்ல தமிழ். ரொம்ப பெரிய வீடு இட்லிக்காரமா. இங்க எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ போய் பாரு. சரிங்க இட்லிக்காரமா. நீங்க உள்ள போங்க மேடம்.
தமிழ், என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? ஷாக் ஆயிட்டியா? இட்லிக்காரம்மா. எஸ், இட்லிக்காரம்மாவும் நான் தான், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஜனகாம்பாளும் நான் தான். உள்ள வா. ஜனா ஃபுட்ஸ். ஆமா தமிழ், அன்னைக்கு நீ ஏன் கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு வந்த. நீங்க இவ்ளோ பெரிய ஆளா? அப்புறம் ஏன் நீங்க? அப்புறம் ஏன் தெருவுல இட்லி விக்கிறேன்னு யோசிக்கிறியா? உட்காரு தமிழ். இவங்க பேரு முத்தம்மா. என் கூட ரொம்ப வருஷமா இருக்காங்க. என்னோட சுகம், துக்கம், கஷ்டம், வளர்ச்சின்னு எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. ஊருக்கே நான் சாப்பாடு போட்டாலும் எனக்கு சாப்பாடு போடுறது இவங்க தான். முத்து, நான் எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. சரி, என்ன சாப்பிடுற? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா? இல்ல, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அத்தை. ஆ? தமிழ், இவங்க என்னோட மருமக மீனா. வணக்கம். ஆ, இவரு மீனாவோட அண்ணன் கணேசன். அவங்க அவரோட மனைவி அமுதா. வணக்கம். இது என்னோட பேத்தி வர்ஷினி. ஹாய். ஹாய். இவ வெண்பா, ஹாய். இவங்களோட பொண்ணு. ஹாய். இவங்க தான் என்னோட குடும்பம். இன்னொருத்தன் இருக்கான், என் பேரன் சிபி. அவனையும் நீ பார்க்க தான் போற. அப்புறம் என் பையன் ஜெயபிரகாஷ். அத்தை, இந்த பொண்ணு யாரு? தமிழ், தமிழ் அரசி. இவ தான் இனிமே என்னோட செக்ரட்டரி, பிஏ எல்லாமே. தமிழ், ஆபீஸ் பொறுப்பு மட்டும் இல்ல, வீடும் இனிமே உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். புரியுதா? சரிங்க மேடம். என்னங்க இது? அமைதியாரு.